ஹலோ everyone. இப்போ என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியலோட கேரியர் கான்சன்ட்ரேஷன் எப்படி வந்து பார்க்கலாம். அதுக்கு இந்த NE எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, 2 into 2 pi ME star KT by H square power 3/2. ஸோ அதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம்னா, இந்த EF இருக்கு இல்லையா, EC plus ED by 2 plus KT log ஆஃப் இந்த டேம் லென்த்தியான டேமை வந்து இந்த E power EF minus EC by KT இந்த EF பதிலாக அந்த EF ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 into 2 pi ME star KT by H square power 3/2 into எக்ஸ்பெரன்ஷியல் ஆஃப்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த EF லென்த்தியான எக்ஸ்பிரஷனாக வரும். ஸோ EC plus ED by 2 plus KT by 2 log of ND by 2 into 2ME star KT by H square power 3/2 minus EC. ஆக்சுவலாக EF பதிலாக அந்த ப்ரீவியஸாக நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா, அதை மொத்தம் அப்படியே தூக்கி மாற்றுறோம், டிவைடட் பை KT. ஸோ எக்ஸ்பெரன்ஷியல் ஆஃப் மாற்றிருக்கோம், ரெண்டும் ஒன்று தான். E பவர் இந்த EF பதிலாக இந்த நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்க இந்த எக்ஸ்பிரஷனை தூக்கி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதில் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு தான் பார்க்க ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 into ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2M, ஸோ 2 into 2 pi ME star KT by H square power 3/2 into exponential of. ஸோ ஃபஸ்ட்டு இந்த EC plus ED by 2, அப்புறம் லாஸ்ட்டில் இந்த EC by 1 வருது இல்லையா, இதை மட்டும் எடுத்து எல்சிஎம் எடுங்க. இப்போ என்னாகும், EC plus ED. ஸோ எல்சிஎம் வந்து 2 into 1 2 தான், இப்போ 1 தான் இருக்குது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், minus 2EC plus KT by 2 log of ND by 2 into 2 pi ME star KT by H square power 3/2. க்ளோஸ் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 into 2 pi ME star by H square power 3/2 எக்ஸ்பெரன்ஷியல் ஆஃப். இப்போ EC minus 2EC, இப்போ என்ன இங்கே 1 இங்கே -2, இப்போ -1 ஆகிடும். ஸோ எக்ஸ்பெரன்ஷியல் ஆஃப் ப்ளஸ் ED, சாரி இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இந்த ஹோல் டிவைட் பை KT மறந்துட்டோம். ஸோ ED minus EC by 2. நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக இங்கேயே கூட KTயாக டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பை இங்கே கொண்டு வந்துடுவோம், பை 2 KT ப்ளஸ் இங்கே KT by 2 KT. இப்போ என்னாகும், அந்த KT கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 மட்டும்தான் வரும். ஸோ 1/2 என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட எழுதலாம். நம்ம இங்கேயே கூட ஸ்டெப்ஸை குறைச்சிக்கலாம். log of ND divided by 2 into 2 pi ME star KT by H square power 3/2. ஸோ ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் நம்ம உள்ளே பண்ணுற அந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்தோம். இந்த EC plus ED minus 2EC போட்டுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த KTஆர் டெவலப் பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா 2 into 2 pi ME star KT by H square power 3/2. இந்த A பவர் M plus N ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ A பவர் M into A பவர் N. அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, இந்த 1/2 லாக்னு இருக்குல்ல, ஸோ இது N log M ஃபார்முலா. இப்போ E பவர் log ND by 2 into 2 pi ME star by H square power 3/2 the whole power 1/2. ஏன்னா log M பவர் N is equal to N into log M. நம்ம ரெண்டு ஸ்டெப்பு எழுதி கூட கொண்டு வரலாம், இல்லை இங்கே உண்மை என்ன பண்ணலாம், கட் சார் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ ஸ்டார்டிங்கில் டீட்டெயிலாக எழுதினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்டூ E பவர் ED minus EC by 2 KT into E power log X. இந்த ஃபார்முலா சிம்பிளி X. இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த லாகும் போயிடும். ஸோ ஒன்லி we have ND divided by 2 into
2 pi me star kt divided by h square power 3 by 2 and the whole power 1 by 2. So 2 into 2 pi me star kt by h square power 3 by 2 into e power ed minus 2 kt. இந்த பவரில் 1 by சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க. ஸோ nd power 1 by 2 divided by 2 power 1 by 2 into 2 pi me star kt by h square. இங்கே 3 by 2 into 1 by 2 3 by 4 ஆகிடும். அடுத்து இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டே வரணும். ஸோ இங்கே 2 power 1, இங்கே டினாமினேட்டர் 2 power 1 by 2. அப்போ மேலே வந்து என்னாகும் 2 power minus 1 by 2 வரும். அப்போ 2 power 1 இங்கே ஒரு 2 power minus 1 by 2. 2 power 1 2 power minus 1 by 2. இங்கே லாஸ்ட்டில் nd power 1 by 2. அடுத்து 2 pi me star kt by h square power 3 by 2. இந்த ஸ்டெப் மேலே வந்து என்னாகும் 2 pi me star kt by h square power 3 by 4. மேலே வந்து minus 3 by 4 ஆகிடும். ஸோ a power m plus n ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் நம்ம into e power ed minus ec divided by 2 kt. இப்போ இதை சால்வ் பண்ணி 1 minus 1 by 2 1 by 2. ஸோ 2 power 1 by 2 into nd power 1 by 2 கலெக்டிவாக 2 nd power 1 by 2 into 2 pi me star kt by h square 3 by 2 minus 3 by 4. now 3 into எடுத்துட்டிங்கன்னா 1 by 2 minus 1 by 4. இப்போ 3 into 1 by 2 4 இப்போ 4 LCM எடுத்திங்கன்னா இங்கே 2 times இங்கே 1 time. இப்போ 3 into 1 by 4. so plus 3 by 4 into e power ed minus ec by 2 kt. இதுதான் அது n டைப் மெட்டீரியலுக்கான அந்த கேரியர் கான்சன்ட்ரேஷன். ஒரு சில பக்கம் என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த இடி மைனஸ் இசிக்கு பதிலாக டெல்டா ஐன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அயனைசேஷன் எனர்ஜின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேரியர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் n டைப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு 2nd power 1 by 2 into 2 pi me star kt by h square power 3 by 4 into e power ed minus ec by 2 kt. Thank you.